கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் ஆராய்ந்து முயற்சிப்பதாகவும் மக்கள் வதந்திகளை நம்பாமல் அச்சமின்றி தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜூன் மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் வானொலியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது கொரோனாவுக்கு பிந்தைய பாதிப்பால் கடந்த 18ஆம் தேதி உயிரிழந்த முன்னாள் தடகள வீரர் மில்கா சிங்கை நினைவு கூர்ந்து பேசினார். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மில்கா சிங்கிடம் ஒலிம்பிக்கு செல்லும் வீரர்களுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை கூறும்படி தான் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் மோடி கூறினார். தொடர்ந்து ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்களின் அயராத பயிற்சி பற்றும் அவர் பேசினார். அப்போது மகாராஷ்டிராவை சேர்ந்த விளையாட்டு வீரர் பிரவீன் ஜாதவை நினைவு கூர்ந்த அவர், பிரவீன் சிறந்த வில்வித்தை வீரர் என்றும் அவரது பெற்றோர் சாதாரணமான கூலி தொழிலாளி என்றபோதும் அவரது தொடர் முயற்சியின் மூலம் அவர் டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் முதன்முறையாக பங்கேற்பதாகவும் தெரிவித்தார். இதேபோல எளிமையான குடும்ப சூழலிலும் அயராது போராடி ஹாக்கி பெண்கள் அணியில் இடம்பெற்றுள்ள நேஹா கோயல் பற்றியும் அவரது குடும்பத்தினரை பற்றியும் பிரதமர் மோடி உரையாற்றினார். மேலும் ஒலிம்பிக்கில் பெண்கள் பிரிவில் பங்கேற்க உள்ள வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரி பற்றியும் அவர் பேசினார். வாழ்க்கையில் கடினமான சூழலை எதிர்கொண்ட அவர் போராடி ஒலிம்பிக் வாய்ப்பை பெற்றதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து கொரோனா பற்றி பேசிய பிரதமர் மோடி, அதனுடனான போராட்டம் தொடர்வதாகவும் ஆனால் அதன் மூலம் பல மைல்கல் சாதனைகள் நிகழ்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே கொரோனா பற்றிய அச்சம் மக்களிடம் வேண்டாம் என்று அறிவுறுத்திய பிரதமர் மோடி, தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் தயக்கம் வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மூன்று நாள் பயணமாக லடாக் சென்றுள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னாள் ராணுவ அதிகாரிகளை சந்தித்து பேசினார். யூனியன் பிரதேசமான லடாக்கில் சீன ராணுவ வீரர்களுடன் ஏற்பட்ட பிரச்சினை இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் அங்கு 3 நாள் பயணமாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்றுள்ளார். லடாக் எல்லையில் நிலவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த அவர் லே சென்று அங்கு முன்னாள் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி மகிழ்ந்தார். அப்போது ஒரே தரம் ஒரே ஓய்வூதியம் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் பிரதமர் மோடி ஆயுதம் ஏந்திய முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பதாகவும் கூறினார். மேலும் நாட்டை தாங்கள் பாதுகாத்தபடியே தாங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தங்களது குறிக்கோள் என்று குறிப்பிட்ட அவர், வீரர்கள் தங்களது பிரச்சினையை தெரிவிக்க உதவி எண்ணும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக லே சென்ற ராஜ்நாத் சிங்கிற்கு ராணுவ மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது வீரர்கள், ராணுவ அதிகாரிகள், ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஒன்றிணைந்து ஒருமித்து பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர் எல்லைப்புற சாலையில் அமைப்பு மூலம் கட்டப்பட்ட பல உள்கட்டமைப்பு திட்டங்களை அவர் திறந்து வைக்க உள்ளார். ராஜ்நாத் சிங்குடன் ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவனே வருகை தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்டா பிளஸ் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி செயல்படுகிறதா என்ற ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் அதன் முடிவுகள் 7 முதல் 10 நாட்களில் வெளியாகும் என மத்திய சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா 2வது அலையில் அதிகபட்ச பாதிப்புகள் கண்டறியப்பட்ட நிலையில் பாதிப்பிற்கான காரணம் குறித்து தமிழக சுகாதாரத்துறை தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி சமுதாய பரவல், குடும்ப வழி பரவல், மீண்டும் தொற்றால் பாதித்தவர்கள், தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள், 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என பல்வேறு வகைப்பாட்டின் அடிப்படையில் 1159 மாதிரிகள் பெங்களூரில் உள்ள வைரஸ் மரபு குறித்த ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டன. அதில் 556 மாதிரிகளுக்கான முடிவுகள் வெளியாகிய நிலையில் 386 பேருக்கு டெல்டா வகை கொரோனா பாதிப்புகள் கண்டறியப்பட்டது. மேலும் 47 பேருக்கு ஆல்பா வகை பாதிப்புகள் மற்றும் 9 பேருக்கு டெல்டா பிளஸ் கொரோனா தொற்று இருப்பதை சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் டெல்டா பிளஸ் தொற்றுக்கு எதிராக கொரோனா தடுப்பூசி செயல்படுகிறதா என்பது குறித்தான ஆய்வினை மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், முதற்கட்ட முடிவில் 2 தடுப்பூசிகளும் டெல்டா பிளஸ் தொற்றுக்கு எதிராக செயல்படும் என்று முடிவு வந்திருக்கும் நிலையில் அடுத்த முடிவினை இன்னும் 7 முதல் 10 நாட்களுக்குள் தெரிவிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக மாவட்டங்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது.
அதன்படி தமிழகத்தில் தற்போது கண்டறியப்பட்ட டெல்டா பிளஸ் வகை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதும் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் உடனடியாக டெல்டா பிளஸ் வகை கொரோனா பாதிப்புகளுக்கு எதிரான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்டா பிளஸ் வகை பாதிப்புகளை கண்டறிந்தவர்கள் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நோய் பாதித்தவர்களுடன் தொடர்பில் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஏதாவது ஒரு நோயாளிக்கு டெல்டா பிளஸ் வகை பாதிப்புகள் கண்டறியும் பட்சத்தில் உடனடியாக மாநில சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி A.K. ராஜன் தலைமையிலான குழுவினர் நாளை 3வது முறையாக ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். நீட் தேர்வு சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து ஆராய நீதிபதி A.K. ராஜன் தலைமையில் 8 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத், கல்வியாளர் ஜவஹர் நேசன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சட்டத்துறை செயலர் கோபி ரவிக்குமார், பள்ளிக்கல்வித்துறை செயலர் காகலா உஷா, மருத்துவ கல்வி இயக்குனர் நாராயணபாபு, மருத்துவ கல்வி கூடுதல் இயக்குனர் வசந்தாமணி ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு கடந்த சில ஆண்டுகளில் சமூகத்தின் பின்தங்கிய மாணவர்கள் மத்தியில் நீட் தேர்வு ஏற்படுத்திய பாதிப்பு மற்றும் நீட் தேர்வுக்கு மாற்றாக அனைவரும் பயன்பெறும் வகையிலான சேர்க்கை முறைக்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே 2 முறை இந்த குழு ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில் நாளை 3வது முறையாக ஆலோசனை நடத்துகிறது. கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் இந்த குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னையில் நாளை முதல் வணிக வளாகங்கள், பெரிய ஜவுளி கடைகள் மற்றும் நகைக்கடைகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழகம் முழுவதும் ஊரடங்கு காரணமாக வணிக வளாகங்கள், கோவில்கள் கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக மூடி கிடக்கின்றன. ஊரடங்கில் மேலும் பல தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை உட்பட 27 மாவட்டங்களில் நாளை முதல் வணிக வளாகங்கள் திறக்கப்பட உள்ளன. அதன் ஒரு பகுதியாக சென்னை தீநகரில் பெரிய ஜவுளி கடைகள் மற்றும் நகைக்கடைகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. அதற்கென முன்னேற்பாடுகள் பணிகளில் கடை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். வணிக வளாகங்களை சுத்தம் செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கடையின் நுழைவு வாயிலில் சானிடைசர்களை வைப்பது, உள்ளே சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் வட்டங்கள் வரைவது உள்ளிட்ட பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகின்றன. நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் கடைகளால் அக்கடை உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் SBI வங்கி ATM கொள்ளையர்கள் கூகுள் மேப் உதவியுடன் பணத்தை கொள்ளையடித்ததாக விசாரணையில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. பணம் பரிமாற்றம் செய்யப்பட்ட 3 பேரின் வங்கிக் கணக்குகளை முடக்கி சென்னை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பாரத ஸ்டேட் வங்கி ATM மையங்களை குறிவைத்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஹரியானா மாநிலம் மேவாட் பகுதியைச் சேர்ந்த அமீர், வீரேந்தர் ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மற்ற கொள்ளையர்களை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வங்கி ATM கொள்ளை பற்றி அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கூகுள் மேப் மூலமாக எந்த இடத்தில் SBI வங்கியின் பணம் டெபாசிட் செய்யும் ATMகள் உள்ளன என்பதை கண்டறிந்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. விமானம் மூலம் சென்னைக்கு வரும் கொள்ளையன் அமீர், மீனம்பாக்கத்திலிருந்து ஓலா அல்லது ஊபர் என்ற செயலி மூலமாக கார் புக் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். பின்னர் கோடம்பாக்கம் வந்து அங்கு மற்றொரு SFS என்னும் செயலி மூலம் இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்து அதில் சென்று சூளைமேடு, பாண்டி பஜார், ராமாபுரம், வடபழனி, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் உள்ள SBI வங்கி ATMகளில் பணத்தை கொள்ளையடித்துள்ளார். கடந்த 17, 18 ஆகிய 2 தேதிகளில் கொள்ளையடித்த 20 லட்சம் ரூபாயை தரமணியில் உள்ள கொடாக் வங்கியின் டெபாசிட் ATM மூலமாக அவரது தாயார் வங்கிக் கணக்கிற்கு அமீர் பணத்தை அனுப்பியது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கைதான நபர்களிடமிருந்து 3 ATM கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அந்த கார்டுகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அமீர், வீரேந்தர் உட்பட ஹரியானாவில் உள்ள அமீரின் தாயாரது வங்கிக் கணக்கும் முடக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வங்கி கணக்கில் எந்த பணமும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. செயலி மூலமாக கொள்ளையர்களுக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கிய உரிமையாளர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னையில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை நெருங்கியதை அடுத்து வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்ப எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் விலையை நிர்ணயித்து வருகின்றன. இந்த விலை நிர்ணயம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாதம் 2 முறை என்ற நிலையில் இருந்து வந்தது. ஆனால் நாள்தோறும் விலை நிர்ணயம் செய்யலாம் என மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பெட்ரோல், டீசல் விலை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வாகன பயன்பாடு அதிகரித்துள்ள நேரத்தில் சென்னையில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை நெருங்கியுள்ளது. இன்றைய நிலவரப்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 99 ரூபாய் 55 காசுகளாகவும், டீசல் விலை லிட்டருக்கு 93 ரூபாய் 51 காசுகளாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த விலை ஏற்றத்தால் காய்கறி உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 10 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். இந்த கொரோனா டைமில் ரொம்ப வீட்டு கஷ்டமாக இருக்குது. ஆட்டோ சவாரியும் இல்லை, பெட்ரோல் வேறு ஏறினா போகுது. எங்கன்னா ஒரு சவாரி போனால் திருப்பி ரிட்டர்ன் சவாரி இல்லை, பெட்ரோல் காலி ஆகிடுது. இப்போ பெட்ரோல் விலை ஏறினா போய் தான் இருக்குது. சவாரி இல்லை, பெட்ரோல் விலை தான் ஏறி போயிருக்குது. எங்கே போனாலும் ரிட்டர்ன் சவாரி கிடைக்க மாட்டுது. திருப்பி பெட்ரோல் காலி ஆகிடுது. திருப்பி அந்த துட்டுக்கு தான் போடுறோம் பெட்ரோலு. வீட்டு கஷ்டம் ரொம்ப இருக்குது. அன்றாட வருமானத்தில் இருக்கிறவங்களுக்கு பெட்ரோல் விலையில் அடிக்கடி ஏறிக்கிட்டு இருக்கிறனால ரொம்ப பாதிப்புகளாக இருக்குது. ஒரு நாள் பெட்ரோல் நிர்ணயிக்க ரேட்டு ஒரே மாதிரி இருந்தால், எப்போவுமே இருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு இருக்காது. எங்கே போனாலுமே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. பெட்ரோல் போடுறதே ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது. காசு பணம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லாக்டவுன் டயத்தில் சுத்தமாக யாருக்குமே வருமானம் இல்லை. இதுலேயும் பெட்ரோல் விலைகளும் 100 ரூபாய் ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி இந்த விலைக்கு 100 ரூபாய்க்கு இருக்கும்போது யாருமே போடுறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. இப்படியே போனால் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாகனங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி யாருக்குமே இருக்காது. ஈரோடு மாவட்டத்தில் கொரோனாவை குணப்படுத்தும் என கூறி மர்ம நபர் வழங்கிய மாத்திரையை உட்கொண்டதில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 2 கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அடுத்த சேனாங்கட்டு தோட்டத்தை சேர்ந்தவர் விவசாயி கருப்பண்ண கவுண்டர். அவருடைய மனைவி மல்லிகா, மகள் தீபா தோட்டத்தில் வேலை செய்து வந்த குப்பம்மாள் ஆகிய 4 வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது கொரோனா பரிசோதனை செய்வதாக கூறி அங்கு வந்த 25 வயது இளைஞர் ஒருவர் வீட்டில் இருந்த 4 பேருக்கும் கருப்பு நிறத்தில் மாத்திரை கொடுத்துள்ளார். பின்னர் ஏதோ ஒரு கருவி மூலம் பரிசோதனை செய்துவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி சென்றுள்ளார். அதன் பிறகு சுமார் அரை மணி நேரத்தில் மாத்திரை சாப்பிட்ட 4 பேருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே மல்லிகா உயிரிழக்க ஈரோடு அரசு மருத்துவமனையில் குப்பம்மாளும், கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருப்பண்ண கவுண்டர், அவரது மகள் தீபா ஆகிய இருவரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிகிச்சை பலன்றி குப்பம்மாள் மற்றும் தீபா உயிரிழந்தனர். விவசாயி கருப்பண்ண கவுண்டர் மற்றும் சிகிச்சை பெற்று வருகிறார். மாத்திரை சாப்பிட்டு 3 உயிரிழந்தது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பக்கத்து வீட்டுக்காரர் கல்யாண சுந்தரம், சபரிஸ் என்ற போத்தீஸ்குமார் ஆகிய 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதா அல்லது வேறேதும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் மற்றும் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், நாளை கடலோர மாவட்டங்கள் மற்றும் சென்னை, புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதுடன் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். 2 IPS அதிகாரிகள் உட்பட 5 காவல்துறை உயர் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து கூடுதல் தலைமை செயலாளர் பிரபாகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆயுதப்படை ஐஜியாக இருந்த டாக்டர் லோகநாதன் IPS சென்னை தலைமையக கூடுதல் காவல் ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை தலைமையக கூடுதல் காவல் ஆணையர் கணேசமூர்த்தி IPS காலியாக இருந்த தலைமையகம் IG பொறுப்பிலிருந்து பணியமர்த்தப்பட்டுள்ளார். அதேபோல திருநெல்வேலி சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் ராஜராஜன், தூத்துக்குடி காவலர் பள்ளி SP மற்றும் முதல்வராகவும், சென்னை சிறப்பு காவல் படை பூந்தமல்லி பெட்டாலியன் கமாண்டன்ட் சுரேஷ்குமார் திருநெல்வேலி சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி காவலர் பள்ளி SP மற்றும் முதல்வராக செந்தில் சென்னை சிறப்பு காவல் படை பூந்தமல்லி பெட்டாலியன் கமாண்டராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
சேலத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறப்படும் கரும்பு தோட்டத்தில் வனத்துறை நடத்திய சோதனையில் சிறுத்தை இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் கந்தம்பட்டி கோனேரி கரை பகுதியில் உள்ள தங்கவேல் என்பவருக்கு சொந்தமான 4 ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் பரவியது. இதனையடுத்து அங்கு முகாமிட்ட வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மேலும் ட்ரோன் கேமரா உதவியோடு வனத்துறையினர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனர். வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சியில் எவ்வித விலங்கும் தென்படவில்லை என தேடும் பணி முடித்த வனத்துறையினர் பொதுமக்கள் ஏதேனும் மிருகத்தை கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். இரணியல் அருகே கடை முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் லாவகமாக திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோசப் அற்புதம். புகைப்பட கலைஞரான இவர் தனது இருசக்கர வாகனத்தை ஸ்டுடியோ முன்பு நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாதவாறு மிகவும் சாதுரியமாக செயல்பட்டு இருசக்கர வாகனத்தை திருடி சென்றார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சி பதிவுகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதன் விளைவால் அணைகளிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 9136 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு 5000 கனஅடியிலிருந்து 7000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் உள்ள ஐந்தருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வங்கிகளுக்கு ஜூலை மாதத்தில் மட்டும் 15 நாட்கள் விடுமுறை தினமாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதில் ஜூலை 21ஆம் தேதி கொண்டாடப்படும் பக்ரீத் பண்டிகை மற்றும் வார விடுமுறை நாட்கள் என மொத்தம் 6 நாட்கள் மட்டுமே நாடு முழுவதும் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 9 விடுமுறை தினங்கள் பல்வேறு மாநிலங்களின் உள்ளூர் பண்டிகைகளுக்கான விடுமுறை தினங்கள் என ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டுள்ளது. இந்த தினங்களில் அந்தந்த மாநிலங்களில் உள்ள வங்கிகளுக்கு மட்டுமே விடுமுறை விடப்படும் என்றும் மற்ற மாநிலங்களில் உள்ள வங்கிகள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்திவிட்டு பிரதமர் தனது மன் கி பாத் உரையை ஆற்றும்படி வயநாடு எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஜூன் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று பிரதமர் மோடி மன் கி பாத் என்ற வானொலி நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். இந்நிகழ்ச்சியின் போது ஜூன் 21ஆம் தேதி நிகழ்த்தப்பட்ட சாதனையை குறிப்பிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களை பாராட்டி இருந்தார். இதனிடையே நாடு முழுவதும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட விவரம் தொடர்பான வரைபடத்தை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். அதில் பிரதமரை சாடிய அவர் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டதை உறுதி செய்த பின் பிரதமர் தனது மன் கி பாத் உரையை ஆற்றலாம் என குறிப்பிட்டுள்ளார். கொடைக்கானல் அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த பூம்பாறை கிராமத்தை சேர்ந்த யுவராஜ் என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இதனையறிந்த சிறுமியின் பாட்டி இளைஞரை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த யுவராஜ் சிறுமியின் பாட்டியின் கையை கடித்துவிட்டு தப்பியுள்ளார். உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிறுமியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து கொடைக்கானல் காவல்துறையினர் கைது செய்தனர். பொய் தகவல்களை பரப்பி ராகுல் காந்தி மக்களின் வாழ்வை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் சாடியுள்ளார். காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தடுப்பூசி செலுத்தப்பட்டது தொடர்பான வரைபடத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு பிரதமர் மோடியை விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் ராகுல் காந்தி பொய் தகவல்களை பரப்பி தவறான கண்ணோட்டத்துடன் செயல்படுவதாக சாடிய மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் பிரதமர் மோடி துலாரிய கிராம மக்களை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவே அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் தடுப்பூசி தொடர்பான சந்தேகங்களை பிரதமர் தனது உரை மூலம் மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். மருத்துவ சோதனைக்கு பின்பு நடிகர் ரஜினி நலமுடன் இருப்பதாகவும் தனது நெருங்கிய நண்பருமான கவிஞருமான வைரமுத்துவிடம் அவர் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் மற்றும் அவரது மகள் ஐஸ்வர்யா ஆகியோர் அமெரிக்காவின் மாயோ மருத்துவமனையில் பரிசோதனை முடித்து வெளியேறுவதை கண்ட ரசிகர் அதனை புகைப்படம் எடுத்து வெளியிட்டார். அது சமூக வலைதளங்களில் வைரலானது.
இந்த நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கவிஞர் வைரமுத்து, அமெரிக்காவிலிருந்து ரஜினி அழைத்தார் என்றும் மருத்துவமனை சோதனை நல்ல வண்ணம் நடந்தது என்றும் ரஜினி தெரிவித்ததாக தெரிவித்துள்ளார். அதனை கேட்டு தாம் மகிழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ள வைரமுத்து, ரஜினியின் குரலில் ஆரோக்கியம், நம்பிக்கை இரண்டும் இணைந்தோட கண்டதாகவும் அவர் அன்பர்களின் மகிழ்ச்சிக்காகவே இதனை பதிவிடுவதாகவும் தெரிவித்துள்ளார்.